ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய ஃப்ளிப்கார்ட் பாக்ஸுக்குள்ளே ஒரு 6 கம்பார்ட்மெண்ட் ஒரு பிளாஸ்டிக் ட்ரே ஒரு கேஸ் அந்த ட்ரே வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதோட ப்ரைஸிங் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸிங் டீட்டெயில் வந்து நான் நடுவில் சொல்கிறேன். ஸோ இது எதுக்காக வாங்கினேன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருள் ஸ்லாப்பில் வந்து அடைச்சின்னு இருந்தது. ஸோ அதுக்காக தான் நான் இது வாங்கினேன் எங்கள் வீட்டுக்கு. சரிங்களா, செம்ம லுக்காக இருக்குது. நான் ஆல்ரெடி இது 2வது வாட்டி வாங்குகிறேன். ஸோ ப்ரைஸிங் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின டீட்டெயில் காட்டுறேன். ஆல்ரெடி என்னோடய தங்கச்சிக்கு நான் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு நான் வாங்கினேன். ஸோ எங்கள் வீட்டுக்கு வாங்கினது மட்டும் நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாங்கின டேட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நான் குயிக்காக வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. இதில் ஒரு சின்ன சிக்கத்தை ஒன்று கொடுத்துட்டானுங்க. நான் வீடியோவில் சொல்கிறேன். இந்த ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 6 கம்பார்ட்மெண்ட்டு பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் பாக்ஸு. இதில் வந்து நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பர்பஸ்க்காக. ஸோ உங்களுக்கு என்னென்ன பர்பஸ்க்கு இருக்கோ அதெல்லாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. சரிங்களா, இது 6 கம்பார்ட்மெண்ட்டு 7, 8லாம் இருக்குது. அதெல்லாம் ரேட்டு 1500 போகும். நான் வாங்கின ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 700 தான் வாங்கினேன். ஸோ நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில் நான் செக் பண்ணிவிட்டு தான் வாங்கினேன் எங்கள் வீட்டுக்கு. உங்களுக்கு வந்து நான் ப்ரைஸிங் டீட்டெயில் வந்து நான் காட்டுறேன். ஸோ இதுதான் ப்ரைஸிங் டீட்டெயில். 786 கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து வாங்கினேன். சரிங்களா, நீங்கள் வாங்கினுச்சின்னா நான் லிங்க் கொடுக்குறேன், டெலிகிராம் லிங்க். அதை கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க, சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 13 நிமிஷம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் கைஸ். சரிங்களா, உங்களுக்கு வந்து 2xல் வந்து யூடியூப்பில் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நான் வந்து கொஞ்ச நேரம் தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன், ஒரு தெரியல. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் மியூசிக் கொடுத்துருவேன். ஸோ பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 6 கம்பார்ட்மெண்ட் ட்ரே இருக்குது. அப்புறம் அந்த அது கொடுத்துருக்கிற ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு என்ன சிக்கத்தை குத்தானுங்கன்னா, ஸோ ஒரு ட்ரே மட்டும் வந்து எனக்கு சிக்கமாக குத்துட்டானுங்க. ஸோ நான் சொல்கிறேன். ஸோ அடியில் வந்து இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் உள்ளே வைக்கிற ட்ரே இது. ஸோ மேலே வந்து சின்ன சின்ன ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க, சின்ன சின்ன பிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக லாக் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த பிட்டு. சரிங்களா, இது வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ ஓகே தான். ஸோ உங்கள் வீட்டில் வந்து தேவையில்லாத பொருள்லாம் இதில் வச்சுக்கலாம். நோட் புக்கு, ஃப்ரூட்ஸு, ஏதாச்சும் நட்ஸு, ஸோ நிறைய வித்தியாசமாக உங்கள் ஸ்டோரேஜ் வீட்டில் அடைச்சிருந்து தான் இது வாங்கிக்கலாம். ஸோ இதான் இப்போ கைஸ் சிக்கத்தை குத்தானுங்க. ஸோ இவங்க தெரிஞ்சு தான் பேக் பண்ணியிருக்கானுங்க உள்ளே. ஸோ ஒரு கம்பார்ட்மெண்ட் பாக்ஸ் வந்து உடஞ்சிருந்தது. ஸோ உடஞ்ச பீஸ் வந்து உள்ளே இருக்குன்னு பார்த்தா உள்ளே இல்லை. அப்போ இவனுங்க வேணுட்டு தான் வச்சுருக்கானுங்க. ஸோ என்ன பண்ணுறது, சரி வந்த வரைக்கும் லாபம் சொல்லிவிட்டு வாங்கிட்டேன். ரிட்டர்ன் போட்டு அதுக்கு லேட் ஆகிடும். சரிங்களா, இப்போ எமர்ஜென்சி தான் வாங்கினேன். ஸோ அதனால் ஒன்று போனால் கூட மிச்சது கரெக்டாகவே இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ட்ரேயோட சைஸ் பார்த்துக்கோங்க, அகலமும் நல்லா இருக்குது. உள்ளே எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜும் நல்லா இருக்குது. சரிங்களா, உள்ளே எவ்வளோனா வச்சுக்கலாம் போல் திங்ஸ். நோட் புக் வச்சுக்கலாம், ஸோ காய்கறி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன யூஸுக்கோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ ஒரே லைனில் வந்து நீங்கள் எல்லா பொருளும் அடுக்கி வச்சுக்கலாம். நான் லாஸ்ட்டில் வந்து டெமோ வீடியோ காட்டுறேன். ஆல்ரெடி நான் ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். சரிங்களா, ஸோ பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஒரு தடவை நீங்கள் ஈரம் துணி போட்டு துடைச்சிருங்க. ஏன்னாச்சு சாப்பிட்ற பொருள் வைக்கிற போகிறீங்கன்னா ஈரம் போட்டு துடைச்சி அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர் கீழே போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா, இது வந்து ஹீட்டு ஏறத்தாண்ட வைக்காதீங்க. சரிங்களா, இது வந்து காற்றோட்டம் வாங்கினா பிளாஸ்டிக் இது ஹீட்டாக மெல்ட் ஆகிடும். அதனால் வந்து ஒரு பீரோ சைடோ இல்லை ஏதாச்சும் ஒரு சைடில் நிற்க வச்சுருங்க. ஸோ யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மூலையில் வச்சிங்கன்னா டஸ்ட்டு பறிஞ்சிடும். அதனால் அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் நல்ல ஸ்டோரேஜ் பாக்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ இதோட ஆஃப்லைன் ஸ்டோர் ரூம்லாம் நான் கேட்டோம் நாங்கள். ஸோ 1800 சொல்கிறாங்க 6 கம்பார்ட்மெண்ட்டு. ஸோ இதே கலர் தான், சேம் தான். ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன் பட்டுன்னு. ஸோ ஆஃபரில் வந்தது. ஸோ இது ஆஃபரில் 900 ரூபாய்க்குள்ளே தாங்க. சரிங்களா, நான் 700 வாங்கினேன். ஸோ நான் வந்து இப்போ காப்பிட்டேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 ப்ரைஸிங் அதிகமாகிட்டுருக்கு. நீங்கள் ஆஃபர் டைமில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எப்போ வேணால் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு 12 மணிக்கு நைட்டு 12 மணிக்கு மேலே செக் பண்ணி பாருங்கள், அவ்வளோ கம்மியாகும். சரிங்களா, அந்த டைமில் தான் நான் புக் பண்ணுவேன். சரிங்களா, காலையிலலாம் பப்ளிக் வந்து ஆன்லைனில் வந்துடுவாங்க. இதுமாரி கம்மியான நேரத்தில் வந்து நம்ம 12 மணிக்கு தான் நான் பார்ப்பேன். ஏன்னா சர்வரும் கரெக்டாக இருக்கும், யூசேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதோட கீழ் பாட்டம் வந்து நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பிளாஸ்டிக்கோட ஃப்ரேமு, 4 கார்னரோட ஃப்ரேமு. ஸோ இது வந்து இது போட்டால் மட்டும்தான் நம்ம ஸ்டாண்டுமே நிற்க வைக்க முடியும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க வீடியோவில். உங்களுக்கு சுலபமாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து அப்படியே 2xல் போடுங்க. என்னோடய வாய்ஸ் கூட ஸ்பீடாக போகும்.
ஸோ இந்த ஃப்ரேமில் வந்து கீழே கார்னரில் வந்து கிரிப்புக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில். ஸோ நீங்கள் உங்களோட ஆப்ஷனல் தான், நீங்கள் போட்டாலும் போட்டுக்கோங்க. நான் ஹைட்டு ஏற்றிக்கிறேன், ஏன்னா கீழே தண்ணி கிண்ணி பட்டுச்சுன்னா கூட அது ஹைட்டு இருக்கும். ஸோ அதனால் 4 கார்னரில் புஷ்ஷு கொடுத்துருப்பாங்க, அந்த போட்டிம்னா வேலை முடிச்சு. ஸோ இது வந்து பிளாஸ்டிக்கு ஃப்ரேம் நான் சொல்கிறேன், ஆனால் பிளாஸ்டிக்கு சப்போர்ட்டு. சரிங்க, எப்படின்னா சொல்லலாம். இது நீங்கள் கரெக்டாக அந்த சைஸுக்கு ஏற்ற போல் அமைச்சு விடணும் நல்லா. ஸோ அதில் கையில் நான் அடிக்கிற மாதிரி அது மாதிரி அடிக்காதீங்க, கையில் என்னத்த துணியை போட்டுக்கோங்க, கை கீரும். சரிங்களா, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது லைட்டாக. நான் உள்ளங்கையில் வச்சு நல்லா அடிக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே ஒன்றும் ட்ரே. சரிங்களா, நான் கரெக்டாக வீடியோவில் என்ன பண்ணுறேனோ அதேமாரி யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, ஃபஸ்ட்டு வாட்டி நார்மலாக குழம்புனை எப்படி போடுறதுன்னு அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தா இது பண்ணேன்னு. சரிங்களா, ஸோ நீங்கள் 1 by 1 போடுங்க. ஸோ வீடியோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு ட்ரே வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ அது கீழே வந்து பார்த்து போகணும், அதாவது பாக்ஸ் வந்து உள்ளே போகாது. கீழே ஒரு சின்ன பட்டன் ஒன்று இருக்கும், அது லாக் ஆகிற மாதிரி. அதுக்கு ஏற்ற போல் நம்ம டவை வந்து உள்ளே போடணும். நானும் எப்படியோ இது பண்ணேன், சரியாக உள்ளே போகல. சின்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தேன். ஸோ அந்த 2 கோடு மாரி ஒன்று வரும் சைடில், அந்த கோடுக்கு ஏற்ற போல் நம்ம கரெக்டாக இது பண்ணோமே. இல்லை உணர்வட்டி நீங்கள் நான் பண்ணுற மாரி பண்ணாதீங்க. இன்னும் இந்த இது போடுறீங்களா, அந்த மேலே தூணு 4 கார்னர் போட்டு அதுக்குள்ளே இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் மேலே அந்த அட்டாச்மெண்ட்டு மேலே அந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியுதா, கை வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அது மேலே நீங்கள் எடுத்துருங்க. உள்ளே போட்டு அதுக்கப்புறம் மேலே மூடினா உங்கள் வேலை முடிஞ்சிடலாம். சரிங்களா, நிறைய ஐடியா வரும். ஸோ அந்த மாதிரி வீடியோ எடுக்கிற நேரத்தில் எனக்கே கொஞ்சம் குழம்பிச்சு, அப்படி போட்டேனே. சரிங்களா, இப்போ போட்டேன். ஸோ அதை இப்போ மூடி எடுத்துகிட்டு நான் போட்டேனே, ஈஸியாக தான். ஸோ அதேமாரி நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் பாக்ஸு. ஸோ ஃப்ரீயாகவே இருக்குது பாருங்கள். ஸோ ஒவ்வொரு வெயிட்டு தாங்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட்டு தாங்கும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் பிளாஸ்டிக் குவாலிட்டி இருக்குது. சரிங்களா, ரொம்ப திக்குன்னு சொல்ல முடியாது, ஓகே தான். சரிங்களா, நீங்கள் கை வச்சு பெண்டாகிற மாரி இல்லை, நல்லாவே குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து 700 சில்லறைக்கு வந்து தரமான குவாலிட்டி. நீங்கள் வெளியெல்லாம் வாங்கினீங்கன்னா அதேமாதிரி டிமார்ட்லாம் வந்தீங்கன்னா அதிகம் தான். ஸோ அங்கே கம்மின்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒன்றும் இந்த குவாலிட்டியில் இருக்குமா எனக்கு தெரியல. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு லாட்டாக ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிட்டு சேல்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. சரிங்களா, இது வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சின்ன பாரிஸில் விசாரித்து பாருங்கள். சரிங்களா, நான் இப்போ பாருங்கள் பாக்ஸ் எப்படி போடுறேன். ஸோ மேல் ட்ராப் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் அந்த தூணை போட்டுக்கப்புறம் தான் நான் போடுறேன். ஸோ இதுமாரி மெத்தடில் நீங்கள் போடுங்க. சின்ன பாரிஸில் விசாரித்து பாருங்கள், இல்லைனா இந்தமாரி டிமார்ட்டு அதுமாரி விசாரித்து பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா, இதெல்லாம் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஸோ டெலிவரி கேக்காக பண்ணிட்டாங்க, வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான். சரி, ஒன்லி கேஷ் ஆன் டெலிவரி, நோ ஆன்லைன் பேமெண்ட்டு. சரிங்களா, இப்போ வந்து நம்ம டேமேஜாக வந்தது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஸோ வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் டேமேஜ் ஆகிடுச்சு, ஒன்று தான். அது 2-3 டேமேஜ் ஆச்சுன்னா உடனே நான் ரீஃபண்ட் போட்டுருவேன். சரிங்களா, நானாக பார்க்க மாட்டேன், ஏன்னா நம்ம காசு கொடுத்து தான் வாங்குகிறோம், அதனால் பார்த்து வாங்கணும். ஸோ எனக்கு ஒன்றுனா பரவாயில்ல, உங்களுக்கு நல்லா உடஞ்சி வந்ததுன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுறேங்க, தயவுசெய்து ரிட்டர்ன் பண்ணுறேங்க. சரிங்களா, ரிட்டர்னுக்கு ஆப்ஷன் 10 days இருக்குது, அதுக்குள்ளே வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். இது ஈஸியான மெத்தட் தான், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ரிட்டர்ன் ஆப்ஷன் வந்து. சரி, ஓகே ஓகே. இந்த ஃபிட்டிங் வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபுல் சாங்ஸு போட்டு விட்றேன். ஸோ 2XL பாருங்கள், இல்லை நான் வீடியோ வந்து நான் 2XL எடிட் பண்ணிடுறேன். சரிங்களா, ஸோ ஓகே கேஸ், மியூசிக் போட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஸ்பீடாக அப்புறம். ஓகே.
காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக வந்து ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ உங்களை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. ட்ரா வந்து 6 கம்பார்ட்மெண்ட்டு, ஸ்டோரேஜ் பாக்ஸு, சரிங்களா. அவங்க வீட்டில் அடக்கமாக வச்சுக்கலாம், உங்களுக்கு தேவையான பொருள்லாம் அதில் வச்சுக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ கஷ்டப்பட்டு நான் போட்டிருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. கொடுக்குற காசுக்கு 100% ஒர்த்து. ஏன்னா ஒன்றும் டேமேஜ் ஒன்று ஆயிடுச்சு. ஸோ அதை நான் ஃபீல் பண்ணல. கண்டிப்பாக உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே வந்து நான் என்னென்ன வச்சுருக்க பாருங்கள். ஸோ என்னோடய வாட்ச்சு, அதுக்கப்புறம் பர்ஃப்யூமு, என்னோடய பெல்ட்டு, சரிங்களா. இதெல்லாம் நான் ஃப்ரெண்டில் வச்சுக்கிறேன். ஸோ அது கீழே வந்து என்னோடய யூடியூப் மைக்கு, ஸோ கட்ரு அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது ஸ்வீட் பாக்ஸு, பேரிச்சம்பழம் இதெல்லாம் வச்சுருக்கேன். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய போக்கோ X3 மொபைல் இருக்குது. ஸோ சார்ஜர் போட்டு ஃபுல்லாக வச்சுருக்கேன். இதில் வந்து எடிட்டிங் பண்ணுவேன், இந்த கேம் விளையாடுவேன். தனியாக ஒரு மொபைல் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது சோப்பு டப்பா, இது கண்டிப்பாக அன்பாக்ஸ் வீடியோ வரும், சரிங்களா. கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. வீடியோ இவ்வளோ தான். பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க, லிங்க் தரேன், டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே நண்பா, பாய் பாய்.